கடைசி வரைக்கும் 4 கட்டம் போட்ட சட்டையோட வாழ்ந்து ஒரு அப்பன் செத்து போயிடறான் இல்லையா? என்னைக்காவது கவனிச்சு பாத்துறீங்களா? வீட்டு வாசல்ல கிடக்கிற செருப்பு வச்சு சொல்லிடலாம் அப்பா விட்டு பிள்ளை விட்டுதுன்னு. வீட்டுக்குள்ள இருக்க அலமாரி வச்சு சொல்லி போலாம் அப்பன் சட்டை இங்க இருக்கு, பிள்ளை சட்டை இங்க இருக்குன்னு. 4 கட்டம் போட்ட சட்டை, 2 பேண்ட், 2 வேட்டி, ஒரு ப்ளூ கலர் கைலி, பின்பக்கம் கொஞ்சம் பிஞ்சு இருக்கும். அதை தச்சு கொஞ்சம் கூட கூச்சப்படாம அப்பாக்களின் வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அந்த தியாகத்தில் வளர்ந்தது இந்த படிப்பு. நீங்க நம்புனது உங்க அறிவுல வளர்ந்து நம்ப கூடாது. ஒரு ஆண் பிள்ளைக்கு 100 ரூபாய் காசு தரதுக்கு ஒரு தந்தை யோசிப்பதன் பின்னால் தன் குடும்பத்தை பற்றி நினைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அம்மாக்கள் அதை சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு பின்னைக்கு என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய உறவுகளை, இந்த சமூகத்தை காப்பாற்ற பொறுப்புள்ளவன் அவன் தான். ஒரு 100 ரூபாய் காசு ஈஸியா வருதுன்னு அவன் நினைச்சிட்டானா பணத்தின் மீது அவனுக்கு மரியாதை போயிடும். பணத்தை டிஸ்பிளே பண்ணிட்டு அவன் கெட்டு போயிடுவான். இந்த குடும்பம் அழிஞ்சு போகுன்னு பயப்படுறாரு. அதனால ஒரு தந்தை 100 ரூபாய் காசு பாக்கெட்ல இருந்து கூட நாளைக்கு தாரேன் 2 நாள் கழிச்சு கொடுக்குறான். நீங்க திட்டுவீங்கன்னா அவருக்கு தெரியும், என் பிள்ளை என்னை எதிரியா நினைச்சாலும் பரவாயில்ல, எதிரியா நினைச்சு எதிர்காலத்தில் என்னை காப்பாத்தாட்டியும் பரவாயில்ல, என்ன தெருமுனை டீ கடையில் உட்கார்ந்து திட்டினாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருந்தா மட்டும் போது நினைக்கிற அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. ஆனா அது யாரும் என்டாஸ் பண்ணதே கிடையாது. லைஃப்ல நிறைய விஷயம் நீங்க